புதுச்சேரியில் இருந்து காரைக்காலுக்கு அரசு அமரர் ஊர்தி சேவையை தொடங்க வேண்டும். விசிக தொகுதி செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து காரைக்காலுக்கு அரசு சார்பாக அமரர் ஊர்தி சேவையை தொடங்க விசிக தொகுதி செயலாளர் விடுதலை கனல் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் கூறியுள்ளதாவது: காரைக்கால் மாவட்ட 5 தொகுதி மக்கள் நோய்வாய்ப்பட்டால் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு மேல் சிகிச்சை வேண்டுமென்றால் புதுச்சேரி ஜிப்மருக்கோ அல்லது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கோ இங்கிருந்து நோயாளிகளை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை நிர்வாகத்தின் ஆம்புலன்ஸில் இலவசமாக கொண்டு சென்று புதுச்சேரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் பல ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையால் பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சை முடிந்தோ அல்லது சிகிச்சை பலனின்றி உயிர் பிறந்த நிலையில் அங்கிருந்து காரைக்காலுக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கு ஆம்புலன்ஸ் இலவசமாக இல்லாத காரணத்தினால் அங்கே மருத்துவமனை வாசலில் இருக்கின்ற தனியார் சங்கங்களின் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அவர்கள் வைத்த வாடகைத்தான் விலையாக சொல்கிறார்கள். அந்த பணத்தை கட்டி அழைத்து வர முடியாத சூழ்நிலையில் பல ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அங்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகங்கள் உள்ளிட்ட சில சமூக இயக்கங்கள் சார்பாக குறைந்த விலையில் அழைத்து வர முடியும் என்கின்ற நிலை இருந்தும் அவர்களை எடுத்து செல்ல முடியாமல் தடுக்கிறார்கள். தமுமுக மற்றும் சமூக சேவை மையம் கேட்கின்ற விலை 4000 அல்லது 5000 தான். ஆனால் மருத்துவமனை வாசலில் சங்கம் என்று வைத்துக்கொண்டு காரைக்காலுக்கு வருவதற்கு அவர்கள் கேட்கின்ற விலை 15,000 முதல் 20,000 வரை என நிர்ணயம் செய்து ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிறார்கள். எனவே புதுச்சேரி அரசும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக பரிசீலனை செய்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இருந்து எப்படி புதுச்சேரி மருத்துவமனைக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் வைத்து அழைத்து செல்கின்றோமோ அதேபோல் சிகிச்சை முடிந்த பிறகும் அல்லது இறந்த பிறகோ புதுச்சேரி மருத்துவமனையில் இருந்து காரைக்காலுக்கு எடுத்து செல்வதற்கு இலவச ஆம்புலன்ஸை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த கோரிக்கை மிக முக்கியமான மக்கள் கோரிக்கை என்பதால் அவசர கால அடிப்படையில் இதற்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். 5 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோயாளிகள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். அந்த மருத்துவமனையில் 1000 குறைகள் இருந்தாலும் கூட நாங்கள் நோய்வாய்ப்பட்ட போது சிகிச்சை பெறுகிற ஒரு மருத்துவமனையாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இயங்குகிறது. ஆனால் மேல் சிகிச்சைக்கு அங்கிருந்து ரெஃபர் செய்த போது புதுச்சேரியில் போய் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையாக இருந்தாலும் அங்கே இயங்குகிற ஒன்றிய ஜிப்மர் மருத்துவமனையாக இருந்தாலும் அங்கே சிகிச்சை அளித்த பிறகு அங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஆம்புலன்ஸ் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய காரணமாக ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு மருத்துவமனையிலிருந்து இலவசமாக ஆம்புலன்ஸ் கொடுக்கப்படுகிறது. பாதுகாப்பாக அங்கே போய் சிகிச்சை பெற்று திரும்ப வர முடியவில்லை. திரும்ப வர வேண்டும் என்று சொன்னால் அங்கிருந்து 20,000 அல்லது 30,000 என்று விலை பேசி அங்கே இருக்கிற தனியார் ஆம்புலன்ஸ் ஓனர்கள் மிகப்பெரிய சண்டை போடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. குறிப்பாக தமுமுக போன்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் குறைந்த விலையில் ஆம்புலன்ஸ் வாடகைக்கு கொடுத்தாலும் அவர்களிடத்திலே சண்டை போடுகிற நிலை தான் அங்கே நிலவுகிறது. எனவே மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு நலவழித்துறை அமைச்சர் அவர்களே, தயவு செய்து காரைக்கால் மக்களுடைய வழியை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். காரைக்காலிலிருந்து எப்படி மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரி மருத்துவமனை செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆம்புலன்ஸ் இலவசமாக வழங்குகிறார்களோ அதேபோல் காரைக்காலுக்கு திரும்ப வரும்போது அங்கே மேல் சிகிச்சை சரியில்லை அல்லது மேல் சிகிச்சை அவர்களுக்கு உரியதாக இல்லை என்று போது அவர்கள் உயிரிழக்க ஏற்படுகிறது. உயிரிழந்த பிறகு அவர்களை எடுத்து வருவதற்கு காரைக்கால் வர வேண்டும் என்று சொன்னால் 15,000 அல்லது 20,000 கேட்கிறார்கள். இந்த நிலை மாற்ற வேண்டும். புதுச்சேரி அரசாங்கம் காரைக்கால் மக்களின் அருமை கருதி போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வருவதற்கு ஒரு இலவச ஆம்புலன்ஸை அவர்கள் தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாண்புமிகு மாவட்ட ஆட்சியரிடத்தில் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மாண்புமிகு முதல்வரிடத்திலும் அவர்களின் கவனத்திற்கும் விரைவில் எடுத்துச் செல்வோம். இது மிகப்பெரிய கோரிக்கை. இதை ஆலோசனை செய்து உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனியான காரைக்கால் வருவதற்கு ஆம்புலன்ஸை தயார் செய்து கொடுக்க வேண்டும்.